ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. ஸோ இப்போ இந்த இது தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ க்ரூஷியா யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான கலர்ஸில் நீங்கள் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ பெல்லுக்கு நான் சாண்டல் கலரு, அதேமாதிரி அதில் இருக்க அந்த செரிஸ் மணிக்கு இருக்கிறதுக்கு ரெட்டும், லீஃபுக்கு க்ரீன் கலரும் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லீஃப் தான் செய்ய போகிறோம். ஸோ லீஃப் செய்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 11 செயின் ஸ்டிச்சஸ் ஃபஸ்ட்டு போட போகிறேன். ஸோ 11 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்மளோட அந்த லீஃபோட சென்டர் பார்ட் முதல் சின்னதாக இருக்கணும், அடுத்து பெருசாக, அதுக்கப்புறம் திரும்ப சிறுசாக. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ரெண்டுமே வரணும். ஸோ நார்மல் லீஃப் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, அடுத்து ஹாஃப் டபுள் க்ரூஷே, திரும்ப உங்களுக்கு லீஃப் எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு டபுள் க்ரூஷே. நான் 5 டபுள் க்ரூஷே போட்டிருக்கேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸ் ஆர்டரில் போடணும்ல, அதனால் அகைன் ஒரு ஹாஃப் டபுள் க்ரூஷே, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஸோ இது போட்டு ஒரு இதை ஃபுல்லாக முடிச்சிருப்பேன். முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் போட்டுடலாம் வாங்க. அது வரைக்கும் போட்டு முடித்தாச்சு. ஸோ இப்போது நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறம் இதை நம்ம அடுத்து நெக்ஸ்ட் ஒர்க் அதில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா 2 செயின் ஸ்டிச்சஸ் ஃபஸ்ட்டு போட போகிறேன். 2 செயின் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போல் அதை அதில் ஜாயின் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரூஷே போட போகிறேன். ஸோ நல்லா டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரூஷே. சிங்கிள் க்ரூஷே முடித்ததுக்கப்புறம் ஒரு யான் ஓவர் பண்ணிக்கோங்க. யான் அதில் சுற்றிட்டு அகைன் உள்ளே கூடி விட்டு வெளியே எடுத்துட்டு நம்ம அதில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போட போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக உள்ளே கூடி இழுத்துருங்க, அதாவது ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஸோ போட்ட மாதிரியே தான் இப்போயும் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஹாஃப் டபுள் க்ரூஷே போட்டோம். இப்போ டபுள் க்ரூஷே, அதே மாதிரி கண்டினியூஸாக டபுள் க்ரூஷே 5, லாஸ்ட்டாக 2 உங்களுக்கு என்ன போடணும் எப்பயும் போல் ஹாஃப் டபுள் க்ரூஷேவும் சிங்கிள் க்ரூஷேவும் போட்டிங்கன்னா லீஃபோட இன்னொரு பார்ட்டும் நமக்கு கிடச்சிரும். ஸோ போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா லீஃப் நம்ம போட்டு முடிச்சாச்சு. ஸோ போட்டு முடிச்சுட்டு சென்டரில் அந்த ஸ்லிப் நாட் வர மாதிரி போட்டு முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அதை நம்ம அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இதில் லீஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். ஸோ அப்போ அந்த லென்த் உங்களுக்கு என்ன வேணுன்றதை பொறுத்து அந்த வேரியேஷனுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் டபுள் க்ரூஷேவும் ட்ரிபிள் க்ரூஷேவும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஸோ நான் எப்படி போட்டிருக்கேன்றது காட்டுறேன் பாருங்கள். ஸோ அது போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுடைய லீஃப் பார்டர் கரெக்டாக தெரியணும். ஸோ அதுக்காக என்ன செய்ய போகிறோன்னா அதை சுற்றி ஃபுல்லாக நான் ஒரு 2 இதுக்கு சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கேன். போட்டுட்டோன்னா அந்த லீஃபோட டேர்னிங் கரெக்டாக வந்துடும். ஸோ அடுத்து ஒரு யான் ஓவர் பண்ணி நீங்கள் அதில் இது பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த லீஃப் நமக்கு சில இடத்துல கொஞ்சம் மேலே ஏறி வரணும். ஸோ அப்போது ஒரு 2 ஸ்டிச்சுக்கு சிங்கிள் க்ரூஷே, திரும்ப 2 செயின் ஸ்டிச் போட்டு திரும்ப ஸ்லிப் லாங் போட்டு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. திரும்ப அகைன் 2 சிங்கிள் க்ரூஷே, திரும்ப அந்த ஸ்லிப் நாட். ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா அந்த இப்போ ஏறி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ நார்மல் லீஃப்லேருந்து கொஞ்சம் கர்வ்டாக மேலே ஏறி அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், 2 சிங்கிள் க்ரூஷே, திரும்ப
2 செயின் ஸ்டிச் போட்டு உள்ள ஸ்லிப் நாட் போட்டு அதை ஜாயின் பண்ணிடுங்க. இல்லைனா சிங்கிள் க்ரோஷே போகிறனாலும் போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு சில பார்ட்ஸில் மட்டும் அது கொஞ்சம் ஷார்ப்பாக ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி அந்த லீஃப் ஃபுல்லாக நீங்கள் போட்டு முடிச்சிருங்க. அப்போ மொத்தமாக இந்த சைடில் சென்டரில் 1, சைடில் 2, அதே மாதிரி இங்கிட்டு சென்டர், இந்த சைடில் 2. அப்போ 2 சைட்லையுமே 4 பிளேசஸில் மட்டும் உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி கிடச்சிருக்கும். ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது, பட் மற்ற பிளேஸை விட அந்த இடத்துல கொஞ்சம் ஹைட் வந்து ஏறின மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. ஸோ இனி நம்ம இதை வந்து உங்களுடைய யானை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுறலாம். இதை கட் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம உள்ளே இழுத்து விட்டுறலாம். ஸோ உள்ளே கூடி நீங்கள் பேக் சைடில் எடுத்து விட்டுருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இல்லைனா நல்லா கம்ப்ளீட்டாக ஓரளவு கட் பண்ணிட்டு உள்ளே இழுத்துருங்க. டோட்டலாக 2 லீவ்ஸ் செய்யணும். ஸோ நம்ம இங்கே 2 லீவ்ஸ் செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க, செஞ்சு முடிச்சுருங்க. அதே மாதிரி லீஃபை இன்னும் 2 செஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ மொத்தம் 4 செய்யணும். ஸோ அந்த 4ல் மொதல் 2 பெருசாக, அடுத்து சிறுசாக பண்ணுறதுனால பண்ணலாம். இல்லைனா ஒரே சைஸில் 4 செய்கிறதுனால செய்யலாம். ஸோ இப்போ நான் அடுத்த 2 லீஃப் செய்ய போகிறேன். ஸோ செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இலையை எல்லாத்தையுமே போட்டு முடிச்சாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த பெல்லு செய்ய போகிறோம். ஸோ பெல்லுக்கு நான் எல்லோ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் எந்த கலரில் செய்ய போகிறீங்களோ அந்த கலரில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேஜிக் ரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மேஜிக் ரிங் தான் போடணுமான்னு கேட்டால் கிடையாது. நார்மல் செயின் ஸ்டிச்சஸ் போட்டு எட்ஜஸை கனெக்ட் பண்ணி ரவுண்டு மாதிரி கொண்டு வந்துட்டு அதுலேருந்து போடுறதுனாலும் போடலாம். நான் இங்கே மேஜிக் ஸ்டிச் யூஸ் பண்ணி மேஜிக் ரிங்குக்குள்ளே நம்ம சிங்கிள் க்ரோஷே போடுவோம்ல, ஸோ அது மாதிரி போடுறேன். ஸோ 9 to 10 கவுண்ட்ஸ்குள்ளே நீங்கள் எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம். உங்களுடைய பெல்லோட சைஸ் பொறுத்து அந்த கவுண்டிங்ஸ் நீங்கள் மாற்றிக்கோங்க.
போட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சிங்கிள் க்ரூஷே முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டிருப்பீங்கள்ல, அதோட லாஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரூஷேவை நம்ம ஜாயின் பண்ணணும் ஸ்லிப் ரிங் யூஸ் பண்ணி. ஸ்லிப் நாட் போடுவோம்ல, ஸோ அந்த ஸ்லிப் நாட் யூஸ் பண்ணி போட்டுறணும். ஸோ போட்டு முடிச்சுட்டு அதை நல்லா டைட் பண்ணி விட்டுறணும். ஸோ டைட் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் தான் நம்ம அந்த கீழே நீளமாக இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோன்னா ஷார்ட் ஆயிரும். ஸோ ஷார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, இல்லைன்னா இழுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. இழுத்ததுக்கப்புறம்னா கொஞ்சம் உள்ளே போக கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால் ஸோ ஓரளவு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெல்லுக்குரிய அந்த டாப்பில் வர்றது, ஸோ நமக்கு பெல்லோட சைஸை பொறுத்து நீங்கள் இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லாக நான் சிங்கிள் க்ரூஷே தான் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பெருசாக போட்டுக்கலாம். ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லென்த்து போதும் அப்படின்னு ஒரு சர்டன் லென்த்தில் தோணும்ல, ஸோ அந்த லென்த்தில் இருந்து லாஸ்ட்டாக போட்டிருக்கிறதுலேயும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் 18 ஸ்டிச்சஸோடு நிற்கிதுன்னா அந்த 18 ஸ்டிச்சஸை நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னாலேவும் அது கொஞ்சம் லென்த்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த லென்த்து கிடைச்சதுக்கப்புறம் லாஸ்ட் அந்த பார்டர் மட்டும் உங்களுக்கு ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உள்ளது எல்லாத்தையும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நமக்கு தேவையான ஹைட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்லிப் நாட் போட்டு உங்களுடைய அந்த த்ரெட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ நான் அதுக்கு ஒரு பாலும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது நார்மலாக நம்ம எப்பயும் போடுற மாதிரி நீங்கள் போட்டுடலாம். ஸோ மேஜிக் ரிங் வச்சு குட்டி குட்டியாக போட்டு அந்த இன்க்ரீஸ் ஸ்டிச் வர ஹைட் போட்டு கடைசியில் டிக்ரீஸ் ஸ்டிச் போட்டு நீங்கள் அதை ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஜாயின் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பாலுக்கு உள்ள ஸ்டஃபிங்ஸ் வைக்கணும் வைக்கலாம், இல்லைனா குட்டியாக தான் இருக்குன்னா தேவைப்படாமலும் இருக்கலாம். ஸோ அதில் ஆக்சுவலாக 3 வரைக்கும் வைக்கணும். நான் 1 தான் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த 1 வச்சு நான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சைடு 2 லீஃபு அதோட அந்த பெல்லை ஜாயின் பண்ணணும். ஸோ பெல்லோடைய ஸ்டார்டிங் த்ரெட்டை நான் கட் பண்ணி விடலை, அதை வச்சு தான் அதில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி
அந்த சைடும் இதே மாதிரி வரணும். ஸோ பெல்லு வந்து மொத்தம் 2 செய்யணும். 2 பெல்லு 2 சைடுமே 2 லீஃபு அந்த பெல்லோட சென்டரில் ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த பால் இருக்கணும். ஸோ நீங்கள் நார்மலாக குட்டி குட்டியாக ஸ்டிச்சிங் நீடில் இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்டிச்சிங் நீடில்ஸில் எந்த சைஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த த்ரெட்டு போதோ அதை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லைன்னா இந்த க்ரூஷே நீடில் யூஸ் பண்ணியேவும் அந்த த்ரெட்டை உள்ளே கூடி இழுத்து டைட் பண்ணிங்க அப்படின்னாலும் அதுவும் ஜாயின் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ஜாயின் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.